இட்லி உப்புமா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கணும். எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கணும். கடுகு பொரிஞ்சிடுச்சு. மிளகாய், வெங்காயம், வெங்காயம் வதங்கிடுச்சு. கொஞ்சோண்டு உப்பு, இட்லியில் உப்பு இருக்கும், கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிட்டு இட்லிக்கு தகுந்த மாதிரி சின்னதாக ஒரு தக்காளி, நிறையா இட்லி இருந்தால் பெருசாக போடலாம். 2 இட்லி 3 இட்லி 4 இட்லினா சின்ன குட்டி தக்காளி ஒன்று போட்டு அரிஞ்சு நல்லா வதக்கி விட்டுக்கணும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், ஒரு முட்டை உடச்சி ஊற்றி நல்லா கிண்டி விடணும். முட்டை நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இட்லி உதிர்த்து எடுத்து கொட்டிக்கணும். இட்லி உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இது கூட கொஞ்சம் பெப்பர் தூள் போட்டுக்கிட்டு கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிட்டா சுவையான இட்லி உப்புமா ரெடி. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.